யாருக்கு பின்னாடி வந்துட்டு சந்தோஷ் வந்திருக்காரு. நான் வந்துட்டு சிஎஸ்கே எஸ்ஆர்எஸ் மேட்ச் போகிறேன். ஏன் இன்னைக்கு போகிறேன்னா வந்துட்டு இன்னைக்கு கரெக்டாக டிக்கெட் வாங்கியிருக்க காரணம் வந்துட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது எனக்கு தெரியல. ஸோ அதனால் டோனி மேபி ஃபேர்வெல்லாக கூட இருக்கார். ஸோ அதனால் வந்துட்டு கோயிங் டு த மேட்ச். ஸோ என் கூட வந்துட்டு வசந்த் அண்ணாவும் சம்பா வராங்க. சரியானவங்க டிக்கெட் எடுக்க மறந்துட்டேங்க. வேற நாங்கள் ஒரு வழியாக வந்துட்டு ரீச் ஆகிட்டோம் மேலே. ஸோ உங்களுக்கு எப்படா இருக்கு? செமையா இருக்கு. என்னோட வசந்துக்கு தான். இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. இருக்கு. எப்படி இருக்கு? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு சொல்லு. நான் வேற எதாவது சொன்னா இவ்வளோ பேசிட்டு இருப்பியே. இல்லைங்க இவ்வளோ நேரம் வந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. கேமரா ஆன் பண்ணி பேச விட்டு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிக்கலன்னா நம்ம அவ்வளோதானடா குவாலிஃபை ஆக முடியாதுல்ல. இந்த மேட்ச் இப்போ அவங்க ஜெயிச்சாதான் நம்மளால பிளே ஆஃப் போக முடியும், இல்லைன்னா காலி. நாங்கள் வந்து உட்காந்தாச்சு இப்போ. ஆனால் என்னன்னா 6:50 ஆயிடுச்சு. 7 o'clock வந்துட்டு டாஸு அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி வந்துட்டு போலிங் எடுக்கணுமா பேட்டிங் எடுக்கலாமா? சேஸ் பண்ணலாமா என்ன பண்ணலாம்? சேஸ் சம்பு நீரா போலிங்கா சேசிங் இல்ல அது ஓஜி, அது சிலருக்கு புரியும். போலிங்கா ஃபீல்டிங்கா சொல்லுப்பா. போலிங்கா ஃபீல்டிங்கா? எனக்கு சேசிங் தான். ஸோ சேஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் தோற்றுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துருக்கோம். 200 அடிச்சாங்கன்னா அடிப்பாங்களா? சேஸ் பண்ணுவாங்களா? 200 அடிச்சா நான் உங்களுக்கு டீ வாங்கி தரேன். ஓகே, இவருக்கு 200 அடிச்சா நான் உங்களுக்கு டீ வாங்கி தரேன். ஓகே, தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். 200 அடிக்கலன்னா நான் உங்களுக்கு டீ வாங்கி தரேன். இல்லை எனக்கு அது பிரச்சனை இல்லை. 200 அடிக்கிட்டோம். 200 டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? இந்த மேட்ச் சிஎஸ்கே வின் ஆகலன்னா நான் உங்களுக்கு டீ வாங்கி தரேன். ஓகே, எனக்கு ஒரு பயம் சேஸ் பண்ணுவாங்களான்ட்டு. இப்போ சேஸ் இல்லை சாரி, டிஃபெண்ட் பண்ணுவாங்களா இந்த மாதிரி இருக்கு. சேட்டா மாமா இன்னைக்கு அடிக்கிறார், 100 அடிக்கிறார். சேட்டா மாமா வந்துட்டு செஞ்சுரி. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 60ல இருந்து 80வது அடிப்பான்னு எனக்கு தோணுது. தோனி இல்லைங்க, நான் தோனி பார்க்க தாங்க வந்தேன். ஏமாத்துறாங்க. நானும் தோனி பார்க்க தான் வந்தேன். ஃபேர்வெல் இல்லைங்க, சர்ப்ரைஸா வருவார் நினைச்சேன். லாஸ்ட் மேட்ச்னு அவரு தான் சொன்னாரு ஸ்டேஜில். அப்பனா அடுத்த சீசன் வருவார். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. அடுத்த சீசன் ஏன்டா நேத்து போய் முந்தா நாள் ஸ்டேஜில் சொல்றாரு. Few moments later. ஃபர்ஸ்ட் பால் நோ பால் ஒரு 6 போயிட்டு ஒரு 4 போயிடுச்சு. அப்போ 100 அடிச்சுப்பாங்க. Few inches later. அவுட் ஆயிட்டாருங்க. சேட்டா மாமா இன்னைக்கு அடிக்கிறார், 100 அடிக்கிறார். இந்த சீசன்லேயே நிறைய அதான் ஒன்றும் பிரச்சனை பார்த்தாச்சு. ஒரு இல்லையா நான் இதுக்காக தான் வந்தேன். பார்த்தாச்சு. அது வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்தோம். ஆனால் அதனால வந்துட்டு நாங்கள் ஃபோனில் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. 6 4 போயின்னே இருக்கு. 2 விக்கெட் தான் போயிருக்கு. டிஃபெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல. யாருக்கு பின்னாடி வந்துட்டு சந்தோஷ் வந்திருக்காரு. அப்புறமா டைம் அவர் எல்லாரும் ஒரு ஃபோட்டோ ஏதாவது வீடியோ எடுக்க முடியுமா பார்ப்போம். எதுக்கு அண்ணா கேட்டே ஆகணும். ஒரு ஃபோட்டோ எடுத்துலாம். ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா பின்னாடி என் தலைவன் உட்காந்துருக்கான் சனா. நாங்கள் வந்துட்டு ஒரு வேளை அவர் பெர்மிஷன் கொடுத்தாருன்னா வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுக்கணும். ஃபோட்டோ வேணும் இல்லை, ஃபோட்டோ வேணும். எனக்கு வீடியோ வேணும். ஓகே பாப். என்னாச்சுன்னா அவர் சந்தோஷம் இருக்காங்க. அவருக்கு எக்ஸாக்டாக பின்னாடி தான் ஆக்சுவலி சீட்டு. இந்த கோல் வந்துட்டு எங்களை இடிக்குதுன்ட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்தோம். 2 பேரும் வந்துட்டு குழம்பிட்டு இருக்கேன்.
ஐயோ பின்னாடியே உட்காந்துருக்கலாம். இவங்கன்னா இவங்க 2 பேர்னால தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். மேட்ச் முடிச்சு இங்கே ஏதோ மவுண்ட் ரோட் பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு டீ குடித்தோம். பெஸ்ட் டேங்க. ஒரு வேலையாக நான் தலை பார்க்க வந்தேன், தலையை ஒரு வேலையாக பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ் சார் முன்னாடியே இருந்தார், அவருக்குள்ளேயே ஃபோட்டோவும் எடுத்துட்டோம். பெஸ்ட் டே. ஆனால் என்ன, சிஎஸ்கே தோத்துச்சுங்க. அவ்வளோதான் இந்த விலாகு. ஸோ யா விஷயம் அடுத்த வீடியோவில் தான் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப் மிஸ்டர் லோன்ஜோ கையா.